ஃப்ரிட்ஜ் நம்ம வீட்டுக்கு அதை பார்க்க நாங்கள் 2 நாள் 3 நாள் வீட்டுக்குள்ளே வரல. பார்க்க ஒரு மாதிரி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வரல. உள்ளே இருக்கிறதே 2ல் தான் டப்பாலே வீடு இருக்குது. அதையாவது நம்மளால் நல்லா வைக்க முடியுமான்னு பார்ப்போம். தொட்டி வேஸ்ட்டுன்னு நினைக்கேன். ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்குது. உள்ளால் தொட்டால் உறிஞ்சு வருது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் எல்லாத்தையும் கழுவி விட்டோம்னா கரெக்டாக நிற்கும். நானே இங்கே தண்ணி ஊற்றிக்கோம் பாருங்க. கரைஞ்சி வருது எல்லாம். கரைஞ்சி இந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியாமல் நான் மிங்கி நிறைய சமைச்சு வந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு ராக வேண்டியது. நானும் எல்லோரும் வேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் விளையாட மட்டும்தான் நினச்சோம். இந்த ரூமுக்கு போகவே எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அதனால் இது கூட இருந்துக்கிட்டு விளையாண்டேன். வேறு தலையை பிடிச்சிட்டு சொரிஞ்சு விளையாண்டோம். நான் அது வந்து தலையை காமிக்கலாம் விளையாண்டுட்டு நம்ம போனோன்னே எந்திரிச்சுக்கிடும் பாருங்கள். எந்திரிச்சிட்டா வேறு நான் இதுகிட்ட போய் இருப்பேன். இதுகிட்ட போய் தூங்குவேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது கிட்ட வந்துட்டு நான் இப்படி நல்லா கை போட்டு படுத்துக்கிடுவேன். படுத்தோடனே அப்படியே அது தூங்குவோம். நான் கொஞ்சம் நேரம் அதுக்கிட்ட தூங்கிட்டு அப்படியே எந்திப்பேன். எந்திரிச்சு சாப்பிட்டேன். அதான் சாப்பாடு விட்டேன். வெட்டி பார்த்துட்டே இருப்பேன். பாருங்கள் இதை வச்சுட்டு வாழை பிடிக்கிறேன். சைக்கிள் அது ரிப்பேர் பண்ணலாம் பார்த்தேன். புது சைக்கிள் இப்போலாம் நல்லா ஓட்ட ஆரம்பிச்சிட்டோம். என்ன செய்யணும் தெரியல. சரி இனி பறவைக்கு மாதிரி இது பண்ணுறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் விளையாண்டுட்டு இருந்தாங்க. காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. எல்லோரும் விளையாண்டுட்டு இருக்காங்க. பாருங்கள் கத்தி விளையாடிட்டு என்னன்னு தெரில. எனக்கு மாதிரி இன்னைக்கு என்னன்னு தெரில. நல்லா கத்தி விளையாடிட்டு பாருங்கள். படிச்சு மூடியை பிடிச்சி ஆட்டிலாம் எழுதினேன். ஃபைட் ஸ்மால் ஃபைட். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பாருங்கள். என்ன வீடியோ அடுத்த வீடியோவில் இதை காட்டுறேன்.